ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை நேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் 27ஆம் தேதி தான் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ மலேசியால இருக்கக்கூடிய புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்டா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம கோலிவுட்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்க போகுது. ஸோ ஆடியோ லான்ச் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சோடைய பேச்செல்லாம் முடியறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு டாக் ஆஃப் த டவுன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் படமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுவுமே பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுனா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ தளபதியுடைய ஆடியோ லான்ச் அப்படினாலே தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமான ட்ரீட்டா தான் இருக்கும். அதை தாண்டி அந்த ஆடியோ லான்ச்ல அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போது, அவர் என்ன மாதிரி குட்டி ஸ்டோரி இந்த தடவை சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆடியோ லான்ச்ல தளபதி சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் குட்டி ஸ்டோரி லாஸ்ட் ஆடியோ லான்ச்சா அது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச்ல என்ன மாதிரி குட்டி ஸ்டோரி அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஜனநாயகன் படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா KH 237 அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்போ ரீசெண்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறா டெக்னீஷியன்ஸ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகல. அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுமே கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் டிசம்பர் மிடில் வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனாக இந்த மருதநாயகம் படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. அதாவது ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. மருதநாயகம் படத்தை மீண்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த படத்தை நாங்க எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா கேட்டாரு. அண்ட் அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே பாசிபிள் தான். இப்போ வந்து டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ அதனால மருதநாயகம் படத்தை இப்போ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் மருதநாயகம் படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில மருதநாயகம் மாதிரியான படத்தை ஈஸியாவே எடுத்துட முடியும். ஸோ இதை தாண்டி கமல்ஹாசன் அவர்களுடைய ஏஜையுமே வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அவர் நினைச்சாருன்னா எப்படி இந்த படத்தை எடுத்துருவாரு, ஆனா கன்ஃபார்மா எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலா லேட்டஸ்டா கிடைச்சிக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் படத்துடைய டேரக்டரான ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் 173 ப்ராஜெக்டை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ பார்க்கிங் படம் வந்தா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதை ஒன்று ராம்குமார் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அதே கதையை ஓகே பண்ணி இந்த படத்தை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, நியூஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தோட டேரக்டர் நிதிலன் சாமிநாதன் இவருமே வந்து தலைவர் 173 ப்ராஜெக்டை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து ஓகே பண்ணுவாரா என்ன ஏது அப்படிங்கிறது போதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் அல்லது நிதிலன் சாமிநாதன் இவங்க ரெண்டு பேர்த்துல யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மாஸ்க் படத்தோட இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்டாரோடைய அரசன் படத்துல நானுமே வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமா நானும் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ ஆண்ட்ரியாவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த அரசன் படத்துல ஆண்ட்ரியாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க. ஸோ வடச்சென்னை சந்திராவை இந்த அரசன் படத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அரசன் படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வர திங்கக்கிழமை தான் நவம்பர் 24. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது சீக்கிரமாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை டிலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கேவுடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ரவிமோகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டப்பிங் ஒர்க்கை முடிச்சிருந்தாரு.
அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா அவங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களோட டப்பிங் ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. அண்ட் அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் அதர்வா அவருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் சீக்கிரமா பாத்தீங்கன்னா அவருமே வந்து முடிச்சிருவாரு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டர் எஸ்கே அவருமே வந்து அவரோட டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சோ இப்ப எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமரன் படத்துடைய ஃபைஃபா அவார்டு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா போயிருக்காரு. சோ வந்தவொடனே இந்த பராசக்தி படத்துடைய டப்பிங் ஒர்க்கை முடிச்சிருவாரு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பராசக்தி படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் இவனுடைய வாய்ஸ்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல அந்த பாடல் வந்து வரப்போகுது. அண்ட் ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கரியர்ல பெஸ்ட் சாங்ஸ் இருக்கு இல்லையா அதுல இன்னொரு சாங்கா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. சோ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து வரப்போகுது. சோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய அஞ்சான் படம் பாத்தீங்கன்னா ரீஎடிட்டட் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆகுது இல்லையா நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நியூ ஃபுட்டேஜஸ் சேர்த்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அந்த டைம்ல இந்த படத்துல டெலிட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா ஒரு சில சீன்ஸ் அந்த சீன்ஸ் வந்து இந்த படத்துல சேர்த்து இப்ப ரீஎடிட்டட் வெர்ஷன்ல சேர்த்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ரீஎடிட்டட் வெர்ஷன்ல இந்த படத்துடைய டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 59 நிமிஷம் ரவுண்டா 2 மணி நேரம் பார்த்தா இந்த படம் வந்து இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான திரைப்படமா தான் வரப்போகுது. சோ அஞ்சான் படம் வந்த டைம்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா சூர்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால் தான். அஞ்சான் படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து ஏகப்பட்ட ஃபிளாப் திரைப்படங்கள் தான் வந்துச்சு. சோ அஞ்சான் படத்துல ஸ்டார்ட் ஆனது இந்த அஞ்சான் படத்தோட ரிலீஸ்ல முடியுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த ரீஎடிட்டட் வெர்ஷன் வந்து தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த ரீஎடிட் வெர்ஷன்ல இந்த அஞ்சான் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் விஷாலுடைய மகுடம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதாவது 17 நாள் நான் ஸ்டாப்பா வந்து பார்த்தா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்து முடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை விஷால் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த மகுடம் படத்துடைய அடுத்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மகுடம் படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அடுத்த வருஷம் ஏப்ரல் ஆர் மேல இந்த மகுடம் படத்தை ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த மகுடம் படத்துடைய அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மிடில் அதை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் பிரபாஸ் உடைய தி ராஜாசா படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நவம்பர் 23 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. சோ ரெபல் சாப் அப்படின்னு அந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா டைட்டில் வச்சிருக்காங்க. சோ இந்த போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்ட்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான பாடலா வரும்னு நினைக்கிறேன். சோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.